டிவிகே கட்சிக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு கருத்து? ஆ ஸோ அதில எந்த பிரச்சனையும் இல்லாம சின்னம் குடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நல்ல விஷயம். அது இல்லாம அ விசில் சின்னம் குடுத்த உடனே சில அ நியூசன்ஸ் வந்த மாரி நெறைய தகவல் வந்துச்சு. விசில் அடிச்சு எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு. ஸோ அந்த மாரி விஷயம் தவிர்த்துட்டா எனக்கு தெரிஞ்சு அ அந்த மாரி விஷயம் தவிர்த்து நல்ல வழியில போனா எனக்கு தெரிஞ்சு டிவிகேக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நெனைக்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி மக்களை சந்தோஷப்படுத்துறாரு. அதுதான் உண்மை. அதுக்காக அவர் ஆடுறாரு, பிடிக்கிறாரு. அது வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்றது அது தவறு. மக்களுக்காக மக்களை சந்தோஷப்படுத்துறாரு. அதுதான். அதனால முன்னுக்கு வரலாம். வந்தா நல்லா மக்களுக்கு நல்லா செய்யல அப்படிங்கிற ஒரு கருத்து அவரு நினைக்கிறாரு. இதுதான் உண்மை. அவர் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. சரி. அத பத்தி உங்களோட கருத்து? நாங்க அவரு வரணுங்கிறது தான் நாங்க நினைக்கிறோங்க. அவரு மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிறது மக்களோட தீர்ப்பு. அதனால அது செய்யறது நல்லதுங்க. அவர் வரணும். கரூர் விஷயத்துல நெறைய உயிரிழப்பு நடந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய அளவுல வருத்தமே தெரிவிக்கல. இந்த மாரி மக்கள் சொல்றாங்க. அது அந்த நேரத்துக்கு யாருக்குமே அது சொல்ல முடியாதுங்க. அவரு த வெளிய வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவரு வந்து அதுக்காக வரல. மக்களு என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு அவருக்கே ஒரு மனசு குழப்பராசம் ஆயிடுச்சு. அதுதான் நடந்தது. அவர் வேணும்னு வெளிய வரல. இதுதான் நடந்தது. விஜய் முதல்வரா வந்தா மக்களுக்கெல்லாம் நல்லது நல்லது செய்வாருன்னு செய்வாருங்க. நம்புறீங்களா? கன்ஃபார்மா செய்வார்.